இங்க ராதான்ற பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. புருஷன்காரன் வெளியே ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பான். ராதா வெளியே வந்ததும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ராதாவை தப்பா பார்வையில பார்த்துட்டு இருக்கான். ராதா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனை பிரேக்கப் பண்ணிட்டு தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்ப அந்த லவ்வர் பையன் ராதாவை சும்மா விட மாட்டேன்னு போதையில அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப மறுநாள் கிராமத்து மக்கள்லாம் கூட்டுறாங்க. பார்த்தா ராதாவை யாரோ பாலியல் ரீதியா கொடுமை பண்ணி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கண்டிப்பா இதுக்கு காரணம் ராதாவை லவ் பண்ணவனா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் அந்த லவ்வர் பையன் செம்மையை அடிச்சு கேட்குறாங்க. அந்த பையனும் வலி தாங்க முடியாம நான் தான் அந்த கொலையை பண்ணாத கொலையை ஒத்துக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ஹீரோ காலில் விழுந்து சார் நான் இதெல்லாம் பண்ணல சார்னு சொல்லுவான். அப்ப அதே கிராமத்துல புதுசா கல்யாணம் ஆனா இன்னொரு பொண்ணு இறந்துட்டதா நியூஸ் வர எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட போன் எவிடன்ஸா கிடைக்குது. அந்த போன்ல இருக்க வீடியோவை பார்த்தா அந்த கில்லர் அந்த பொண்ணு கிட்ட முதலிரவுல உன் புருஷன் உன்கிட்ட என்னென்னலாம் பண்ணான்னு கேட்க அந்த பொண்ணும் பயத்துல எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த கில்லரும் அதே மாதிரி பண்ணி அந்த பொண்ணு கொலை பண்றான். இதெல்லாம் பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு பெண் புலி அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கொல்ல முடிவு பண்றாங்க.